நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர்கள் ஒட்டும் வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நம்பர் பிளேட்டுகளில் ஸ்டிக்கர்கள் ஒட்டும் வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நம்பர் பிளேட்டுகளில் ஸ்டிக்கர்கள் ஒட்டும் வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், மேலும் விவரம். சென்னை நகரில் தனியார் வாகனங்களில் காவல்துறை, அரசு, ஊடகம், வழக்கறிஞர் என ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது எனவும், மீறினால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை தமிழகம் முழுவதும் அமல்படுத்த உத்தரவிடக் கோரி சென்னையைச் சேர்ந்த தேவதாஸ் காந்தி வில்சன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் கார் கண்ணாடிகளில் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை முறையாக அமல்படுத்தப்படவில்லை எனவும், வாகனங்களின் முன்பக்கம் பின்பக்க கண்ணாடிகளில் மரச்சின்னங்கள், அரசியல் கட்சி தலைவர் படங்கள், நடிகர்கள் படங்களை ஒட்ட தடை விதிக்க வேண்டும் எனவும், பேருந்துகளில் பின்புறமும் பக்கவாட்டு பகுதிகளிலும் விளம்பரங்கள் செய்வதை தடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் அமர்வு போக்குவரத்து விதிகளை மீறும் அரசியல்வாதிகளின் வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களையும் உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என மாநில அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் ஸ்டிக்கர்கள் ஒட்ட தடை விதித்தும் கண்ணாடிகளில் கருப்பு கண்ணாடி ஒட்டியுள்ள வாகனங்களை சோதனை செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்திய நீதிபதிகள் இந்த மனு குறித்து ஜூன் 20ஆம் தேதி விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி விசாரணை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். மேலும் அன்றைய தினம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.